இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் அனலாக் வாட்ச். இந்த வாட்சில் டைம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வாட்சில் டைம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது சின்ன முள், இது பெரிய முள். சின்ன முள் என்ன காமிக்குது? 10 காமிக்குது. ஓகேவா? இப்போ 10 எழுதிக்கோங்க. அப்புறம் பெரிய முள் என்ன காமிக்குது? 12 காமிக்குது. ஸோ 12 எழுதிக்கோங்க. ஸோ டைம் எவ்வளோ? 10, 12. கரெக்டா? இப்போ அடுத்த வாட்சை பாருங்கள். இப்போ இந்த வாட்சு என்ன காமிக்குது? சின்ன முள் இங்கே இருக்குது, 10 காமிக்குது. 10. பெரிய முள் என்ன காமிக்குது? 3. ஸோ 10, 3 டைம். இங்கே என்ன காமிக்குது? சின்ன முள் 10க்கு 11க்கு நடுவில் இருக்குது. சரி, 10க்கு 11க்கு நடுவில் 10.5. பெரிய முள் என்ன காமிக்குது? 6. ஸோ டைம் என்ன? 10:30 மணி 6 நிமிஷம். இதுதான் டைம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது இந்த மாதிரி வாட்சில். இந்த மாதிரி கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா ஒரே ஒரு செகண்ட். இதுதான் ஐடியா. இப்போ பாருங்கள், இப்போ சின்ன முள் என்ன காமிக்குது? இங்கே காமிக்குது. சரியா? 10. ஸோ 10. பெரிய முள் எங்கே காமிக்குது? 30. டைம் எவ்வளோ? 10:30. 10 மணி 30 நிமிஷம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நிமிஷம், குட்டியெல்லாம் மணி, நேரம், அவர். இதெல்லாம் அவர், இதெல்லாம் மினிட்ஸ். இந்த மாதிரி தான் வாட்ச் பண்ணணும். எல்லா பயல்களும் இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாட்ச் பண்ணால் இப்படி தான் நம்ம டைம் பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன். இப்போ பாருங்கள், நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டேன். இது என்னோடய வாட்ச். இப்போ பாரு, இதுலேயே உங்களுக்கு கன்ஃபியூஷன் தெரியும். இது எந்த கம்பெனி? கேஷியோ கம்பெனி. எப்படி மடத்தனமாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10 மணி காமிக்குது பெரிய முள், சின்ன முள். பெரிய முள் 4 காமிக்குது, 4க்கு 3க்கு 4க்கு நடுவில். ஸோ 3:45 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டைமு இதை பொறுத்த வரைக்கும் 10 மணி 3:45. 10 மணி நேரம் 3:45 நிமிஷம். இதுதான் கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் வாட்ச் இருக்கணும். இந்த மாதிரி வாட்ச் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் கொசா மூசான்னு நம்பராக இருக்குது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னே தெரில. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள்.